எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமா என்ற ஒரு கேள்வி எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவி கேட்டிருந்தா. டீச்சர், உங்களுக்கு மல்லிகைப்பூ சரியாக பிடிக்கும் போல இருக்குண்டு. மல்லிகைப்பூவை பிடிக்காத பெண்கள் இந்த உலகத்தில், அதாவது தமிழ் பெண்கள் இருப்பினமா என்று எனக்கு தெரியல. உண்மையிலேயே மலர்கள் அத்தனையும் அழகு. இதில் இதை பிடிக்கும் இதை பிடிக்காது என்று சொல்ல முடியாது. தாமரை சரி, அல்லி சரி, முல்லை, ரோஜா, எந்த பூ என்றாலும் அழகுதான். வாசனை இருந்தாலும் வாசனை இல்லாட்டிலும் மலர்கள் எப்பொழுதும் அழகுதான். ஆனால் மல்லிகை மலர் அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கள்ளி. அவள் மனதை மயக்க பயன்படுத்துகிறவள். இந்த உலகத்தில் தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற அல்லது வீடுகளில் வளர்க்குற மலர்களில் விரும்பி அதிகமாக வளர்க்குறது இந்த வெள்ளை நிறம் கொண்ட இந்த சின்ன கள்ளி தான். இவள் வாசனையில் மிகவும் அதிகமான ஒரு பவரை கொண்டவள். ஆனால் பார்க்கும்போது சின்ன சின்ன குட்டி குட்டி மலர்களாக தனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி மென்மையாக மெதுவாக குட்டியாக இருப்பாள். ஆனால் வாசனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்கும். நான் இந்த வந்து கொண்டிருக்கிற இந்த வழியில் இந்த மரத்தின் வாசனை அந்த கடைசி தொங்கல் வரைக்கும் மணந்து தான் இந்த வாசனையை தேடி இந்த மல்லிகை மலர் செடிகளுக்கிட்ட வந்தேன் நான். ஆகவே எனக்கு அத்தனை மலர்களையும் பிடிக்கும். அதில் எஸ்பெஷலி இந்த மல்லிகை மலர் என்றால் மிக 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 பிடிக்கும். தலையில் சூடவும் பிடிக்கும், பார்த்து ரசிக்கவும் பிடிக்கும், இந்த வாசனையை முகர்ந்து பார்க்கவும் பிடிக்கும்.